வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மண். இது என்எஸ் டிராக்டர் அண்ட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேக்கு மர காட்டுகளில் கொள்ளு பயிர் விதைச்சி உழவு ஓட்டுறோம். அந்த வீடியோ தான் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தேக்கு கன்று பார்த்தீங்கன்னா டிராக்டர் உழவு ஓட்டுற அளவுக்கு ஸ்பீட் இருக்குது. ஒரு லைன் மட்டும்தான் போக முடியும். 2 கன்றுகளுக்கு பாதிப்பு வராமல் 2 பக்கம் உள்ள கன்றுகளுக்கு பாதிப்பு வராமல் நடுவில் மட்டும் உழவு ஓட்டுறோம். ஸ்ட்ரெயிட் லைன் அங்கே போய் திருப்பி கொண்டு வர மாதிரி வச்சுருக்கோம். இது நம்மளோட டிராக்டர் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன கியரில் டிராக்டர் உழவு ஓட்டுறாங்க, வேகமாக போகணும்னு வேணால் டவுட் வரலாம். இது வந்து லோட் செகண்ட் கியரில் போட்டு ஓட்டுறேன். விதைப்பு மட்டும் நான் விதைக்கிறனால லோட் செகண்ட் கியரில். உங்களுக்கு நல்லா புழுதி உழவு ஓடுன்னு பார்த்தீங்கன்னா லோட் ஃபஸ்ட்டு கியரில் வச்சு 15 RPM வச்சோம்னா உழவு நல்லா பிடிபடும். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி விதைக்கிறது மட்டும்தான், விதைச்சி விட்டு மேலே லைட்டாக மட்டப்படுத்துகிறது மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா லோட் செகண்ட் கியரில் வச்சு 15 RPM வச்சோம்னா ஓரளவுக்கு வேகமாகவும் இருக்கும். நம்ம வந்து சீக்கிரம் இடத்த வந்து கவர் பண்ணலாம். இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப்பில் பேசி ஃபைவ்யூஷன் கவுண்டர் ஃபைவ்யூஷன் சொல்லுவாங்க. 50 ரேஞ்ச், அது 50 HP வண்டி 50 ரேஞ்சும் வரும். அதில் 50 HP வண்டி நம்மளோட வண்டி தான். உழவு பார்த்தீங்கன்னா எப்படி உழவு ஓடுதுன்னு பாருங்கள். அந்த பக்கம் கரெக்டாக துல்லியமான அளவு இது உழவு ஓடுது பாருங்கள். இது வந்து 42 பிளேடு சக்திமான் அசம்பிள் ரொட்டேட்டர். சக்திமான் ஸ்பேர்ஸ் எல்லாம் அசம்பிள் ரொட்டேட்டர் துல்லியமாக இருக்கும் பாருங்கள். இருக்கும் துல்லியமாகவும் இருக்கும் அளவு 2 கன்றுகளுக்கு இடையில். மரக்கன்று கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா நம்ம ரொட்டேட்டர்லாம் போட்டு ஓட்ட முடியாது. 9 கலப்பாக போட்டு ஓட்டலாம். அந்த மாதிரி வண்டி தான் வச்சுருக்காங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து மரக்கன்றுகளுக்கு வந்து வளைவு நெளிவாக தான் வச்சுருக்கேன். இந்த கன்றுகள் இதில் ஒரு 400 தேக்கு கன்று வரைக்கும் நடவு பண்ணியிருக்கோம். கடல் நடவு முறை தான்.
பிரேக் அடித்து திருப்புறான்ற மட்டும் பாருங்கள். ரெண்டு கண்ணுகளுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இப்படியே ஒன் சைடு பிரேக்கு ஒரு பக்கம் வீலை வந்து பிரேக் அடித்து எப்படி திருப்புறான்றதை மட்டும் பாருங்கள். எவ்வளோ அழகாக திருப்பியிருக்காங்க பாருங்க. வண்டிகளுக்கு அந்த ஒரு வண்டிகளுக்கு டேமேஜெலாம் இல்லை, அது மண்ணு மூடினது மட்டும்தான். சரிங்களா, மடங்கிருக்கு, அது சரி பண்ணியாச்சு. அது வந்து எந்த அளவுக்கு எந்த கண்டிகளுக்கும் இடையூறு இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி ஓட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி சின்ன சின்ன கண்டுகளுக்கு இடையில் இல்லை பெரிய தோப்புகளுக்குள்ள மரக்கன்றுகளுக்கு இடையில் தெளிவாக ஓட்ட முடியும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான், அந்த திருப்பு வைக்கிறது அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் லைன் உழவு ஓட்டிட்டு இருக்காங்க. முழுமையாக உழவு ஓட்டி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஓட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்றுகள்லாம் எப்படி லைனாக இருக்குது. இது ஃபுல்லாக நம்மளோட ஒரு ஏக்கர் காடு, 1 ஏக்கர் காட்டுலையும் தேக்கு மரம் கண்டு தான் வச்சுருக்கேன். மானாவாரியாக தான் பயிர் பண்ணியிருக்கேன். தேக்கு கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மானாவாரி காடுன்றதுனால காட்டுப்பகுதி ஓரத்தில் இருக்குது. அதனால் மாடு ஆடுகளில் தேக்கு கண்ணீரில் கடிக்க விடுறாங்க. அதுக்காண்டி சரி உழவு ஓட்டி விட்டு பயிர் அந்த மாதிரி ஏதாச்சும் வடித்து விட்டாங்க மற்றும் மாநாடு உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொள்ளுப்பயிர் வச்சுருக்கோம். கொள்ளுப்பயிரை காணப்பயிர் அப்படின்ற மாதிரி வேறு வேலைகள்லாம் உண்டு. அந்த காணப்பயிர் இதுக்குள்ளே விதைச்சிருக்கான். முழுமையாக உழவு ஊட்டியாச்சு பாருங்கள். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தேக்கு கண்டு. இது ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடவு பண்ண தேக்கு கண்டு. மானாவாரின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் பயிரும். தேக்கு கண்டு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம தோட்டங்கள்லாம் வச்சுருக்கிறது ரெகுலராக தண்ணி விடுவோம். அதனால் அவங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். மானாவாரி பயிர்ன்றனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த பகுதி ஓட்டலை. இது கடைசியான இப்போ தான் வண்டி கொண்டு வராங்க இதை ஓட்டுறதுக்கு. இந்த பகுதி உழவு ஓட்டுறதுக்கு இப்போ தான் வண்டி கொண்டு வந்துருக்காங்க. இது முழுமையாக பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 தேக்கு கன்றுகள் வரைக்கும் நடவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? போகும் காலத்தில் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். மேலும் நிறைய வீடியோக்கள் இன்னும் தெளிவாகவும் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். தேங்க்ஸ் ஃபார் NS டிராக்டர் அண்ட் ஃபார்ம் யூடியூப்.